உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. டிசம்பர் 31க்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆல்மோஸ்ட் நியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டால் அதை ஜெயிக்கலாம், எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள், முக்கியமாக யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த ஒரு மாதம் என்ன தரப்போகிறது, இந்த கிரகங்கள் தருகின்ற நற்கொடை என்ன, அதெல்லாம் பார்க்குறோம். இந்த கிரகங்கள் அடுத்து என்னெல்லாம் செய்யும் மீனராசிக்காரர்களுக்கு, அடுத்த 30 நாட்களில் கிரகங்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமான விஷயமாக மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு, அவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ராசிநாதன் 5ஆம் இடத்திலே ராசிநாதன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 1-10 குரு பகவான், அவர் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் உச்சமடைகிறார். யோகஸ்தானம் என்பது என்ன, லைஃப்பில் அடுத்த படிநிலை போவதற்கான வழிகள். வாழ்க்கையில் இந்த யோகஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். டிசம்பர் 5க்கு அப்புறம் பழையபடி போயிட்டார். இப்போது 1-10 குரு பகவான் 4ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலம், இதுவும் ஒன்றும் கெடுதியில் ஒன்றும் கிடையாது, கேந்திர பலத்தில் சென்றிருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். அடுத்து 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 10 பார்க்குறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம், உங்களோட ஜாபே அதுதான். அப்போது அந்த தொழிலில் யார் யார் இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் இருக்கிறார், 2 தனாதிபதி, 3-8 சுக்கிரன் இருக்கிறார், 6 சூரியன் இருக்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் இந்த குரு பகவான் பார்த்துறார் 10ஆம் இடத்திலே. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ராஜா மாதிரி இருப்பீங்க. 10ஆம் இடத்துல இத்தனை பாவி இருக்கும்போது இன்னும் டபுள் ராஜாவாக இருப்பீங்க. ஏர்னிங் அதிகமாகும், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகமாகும், ஒர்க்லேயே இருப்பீங்க. காரணம், மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது ஒர்க். 10 குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒர்க் பெருகுகிறது. இதில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, இந்த சனி பகவான் உடம்புல இருந்து ஜென்ம சனியாக இருந்தார். வாழ்க்கையிலே நண்பர்களே, இந்த சனியை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜென்ம சனி ஏன் சொல்கிறோன்னா, யாரையாவது ஒருத்தர் நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்மத்துக்கும் அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன், ஜென்மத்துக்கும். அந்த ஜென்மம்னா என்ன அப்படின்னா, என் லைஃப் டைம் முறிக்கும் அப்படின்னு அர்த்தம், லைஃப் டைம் முடிகிற வரைக்கும். இந்த ஜென்ம சனி என்ன பண்ணார், வக்ரமானவர் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் நவம்பர் 28க்கு அப்புறம். ஸோ இந்த ஜென்ம சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் பற்றிய கவலைகள் செல்லுகிறது, உடம்பு ஆரோக்கியப்படுகிறது. மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடாத ஒரு நேரத்தில் ஜென்ம சனி வந்துருச்சு. போன வருஷம்தான் ராகு படுத்திய பாடு, ராகு பாடாப்படுத்தியிருப்பான் உடம்பை. இந்த வருஷம் மூச்சு விடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஜென்மசனி உடம்புல உட்காந்து மேற்கொண்டு டென்ஷன் பண்ணுறாரு, உடம்பை கெடுத்துட்டே இருக்கார், உடம்பு ஒரு சீராக இயங்க விட மாட்டேங்கிறார். இந்த ஜென்மசனி படுத்தும் பாடு. இவர் 3-7-10 பார்க்கும்போது 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம், 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானம், இதை சனி பார்க்குறார். நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 10 பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் பெரிய லெவலில் கொண்டு போய்டுறார், உலக புகழ் பெற வைக்கிறார். இந்த சனி பகவான் எங்கே பார்த்தாலும் உங்கள் பேர் தான், எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் 1-10 10 பார்த்து பண்ணுறார். சனி பகவான் 10 10 பார்த்தோ எப்படியாவது இந்த 10 சம்பந்தம் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க மிகப்பெரிய பிரபலம் ஆகிடுவாங்க. குரு 4லிருந்து இப்போ 8ஆம் இடமாகப்பட்ட அசட்ஸ் சொத்தெல்லாம் பார்க்கும்போது தங்கம் சேர்வதற்கான வழிகள், ஏன்னா குரு ஆச்சே, தங்கம் சேர்ப்பதற்கான வழிகள், தங்க நகைகள் சேர்ப்பதற்கான வழிகள் போன்றவையெல்லாம் ஏற்படும். ஸோ அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10 பார்த்து புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறது. சில பேர் வந்து கடை தொடக்கலாம், நம்ம புத்தாண்டுலேருந்து இந்த வேலை பண்ணலாம், அந்த வேலை பண்ணலாம், புதுசாக நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிக்கலாம். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கும்போது புதிய கடை ஆரம்பிக்கின்ற எண்ணம், புதிய முயற்சிகள், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுற புதிய முதலீடுகள் இதெல்லாம் வரும். அடுத்து குரு என்ன பண்ணுறார், 12ஆம் இடமாகப்பட்ட அயன சயன ஸ்தானத்தை பார்த்துடுறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது. இந்த குரு சண்டால யோகம் பலவிதமான லாபங்களை தருகிறது. முதலாவதாக விரயத்தை குறைக்கிறது. விரயத்தை குறைத்து மீனராசிக்காரர்கள் எதெல்லாம் கிராஃப் கீழே போச்சோ அதெல்லாத்தையும் சரி பண்ணி கிராஃப் மேலே ஏற்றுவீங்க. காரணம் என்னவென்றால், விரயங்கள் குறைய லாபங்கள் அதிகமாகும். நண்பர்களே, பணம் அப்படிங்கிறதோட ஈக்குலிபிரியம் சொல்லுவோம் இல்லையா, அது எப்போ டிஸ்டர்ப் ஆகும், இன்புட் அவுட்புட்னு சொல்கிறோம். பணம் வரவு அப்படிங்கிறது செலவு வரவை விட அதிகமாக இருந்ததுன்னா வரவு 8 செலவு 10. இப்போது இது குறையும் பொழுது, செலவு குறையும் பொழுது வருமானம் அதிகமாகும்.
ஸோ அப்போது இதை குறைப்பதற்கான வழிகளை யார் தருகிறார்? 12ஆம் இடத்தை குரு பார்த்து அதை தருகிறார். ஸோ 12ஆம் இடத்து குரு பகவான் இந்த ராகுவை பார்த்து உங்களுக்கு செலவினங்களை குறைக்கிறார். அதெல்லாம் ரைட். அதாவது இந்த 12ஆம் இடத்து ராகு இந்த அடுத்த 30 நாட்களுக்குள் ஒரே ஏதாவது ஒரு பழைய கேஸை எடுத்து போட்டு ஒர்க் பண்ணவே விடாமல் ஆக்கிடுவார். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்? படுத்தும் பாடு ஏதாவது ஒரு பழைய கேஸை எடுத்து போட்டு நிம்மதியாக வேலை பார்க்க விடாமல் பண்ணிகிட்டே இருப்பார். காரணம் என்னென்னா, ராகு வந்தாலே பழைய கேஸெல்லாம் வெளியே வரும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எய்தர் யூ ஷூட் ஆர் எய்தர் யூ செட்டில், ஏதாவது ஒரு விஷயம். பட் இதை வந்தே தீரும், நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தருகின்ற வலி, கால் வலி, மூட்டு வலி, அதே மாதிரி இந்த உடல்நிலை சரியில்லாத விஷயங்கள், ஏதாவது ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கிறது, உடம்பில் சனி இருக்கும்போது தொடர்ந்த ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்கிறது போன்றவையெல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். சனி படுத்தும் பாடு. ஸோ குரு என்ன பண்ணுறார்? இதை 12ஆம் இடத்தை பார்த்து இன்பச் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இந்த குரு பார்க்கும் பொழுது டிசம்பர் 31க்குள்ளே மீனராசிக்காரர்கள் இன்பச் சுற்றுலா செல்வீங்க. டிசம்பர் 31க்குள்ளே உயர் பதவி, உயர் கல்வி என்பது கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல இத்தனை பேர் அதை குரு பார்க்கும் பொழுது புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் தொடங்கலாம். எல்லாத்துக்கும் மேலே 12ஆம் இடமாகப்பட்ட அயன சயன ஸ்தானத்தை பார்த்து நீங்கள் வெளிநாடு போவீங்க. நிறைய விஷயங்கள் நடக்கிறதுங்க. மீனராசிக்காரர்கள் ஒன் ஸ்டெப் ஹைக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. இந்த டிசம்பர் 31க்குள்ளே நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும்? அந்த முக்கியமான விஷயமே அதான். என்ன காரணம்? அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது? நண்பர்களே, மிக முக்கியமான விஷயமெல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கு. காரணம் என்னவென்றால், குரு பகவான் இந்த டிசம்பர் 21 வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் 21ஆம் தேதி. அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும். காரணம், அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நவம்பர் 28ஆம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். நவம்பர் 28க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். எப்படி? வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் நடக்கிறது. ஏன்னா சனியும் பேக் டு ஹோம் வந்துட்டாரு, குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டாரு. ஸோ அப்போ இந்த 2 விஷயமும், இதுல முக்கியமான விஷயமே 4 கிரகங்கள், செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு, சுக்கிரனோடு, சூரியனோடு, புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள். இந்த எல்லாரும் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி, 4 பேர் இருந்தால் என்ன ஆகும்? அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 17 தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க. எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வரும்போது என்ன ஆகும்? தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இங்க 4 பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த 4 பேர் அள்ளித்தர போறாங்க. அப்ப டிசம்பர் 31க்குள்ள இந்த 4 கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும், குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும், சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது. இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே. நான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான். ஒரே ரூட்ல போகணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.